உள்ளமுதனே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. இனியதொரு கவிதையிலின் பாடலை இசைத்து பாடமதில் இறைவா. இதயம் களி கூறுது இறைவா, என் இறைவா. அழகினும் அழகுள்ள பெருமகன் நீரே, அருள் வெள்ளம் பாய்ந்திட ஆடுகின்றீரே. அழகினும் அழகுள்ள பெருமகன் நீரே, அருள் வெள்ளம் பாய்ந்திட ஆடுகின்றீரே. மாட்சி மாண்பது துலங்கிடவே, மாட்சி மாண்பது துலங்கிடவே. ஆட்சியில் அரசராய் விளங்குகின்றீரே, ஆட்சியில் அரசராய் விளங்குகின்றீரே. இனியதொரு கவிதையினின் பாடலை இசைத்து பாடலே நமதில் இறைவா. இதயம் களி கூறுது இறைவா, என் இறைவா. காத்திடும் மன்னரும் நீரே, உயர்நெறி நீரே நிறம் நிலைப்பவரே.
காத்திடும் மன்னரும் நீரே. உயர்நெறி நீதியில் இதம் நிலைப்பவரே, மகிழ்ச்சியை ஆடையாய் தருபவரே, மகிழ்ச்சியை ஆடையாய் தருபவரே, புகழ்ச்சியின் பாடலை ஏற்றிடுவீரே, புகழ்ச்சியின் பாடலை ஏற்றிடுவீரே. இனியதொரு கவிதையினில் பாடலை இசைத்து பாடும் நேரமதில் இறைவா இதயம் களிகூடுது. இறைவா என் இறைவா. மார்க்கு நற்செய்தி அலகு 4 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 25 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, அகில உலக திரு அவை இன்று முன்னெடுக்கக்கூடிய இணைந்து பயணிக்கின்ற திரு அவைக்கு மிகவும் முக்கியமான பண்புகளிலே ஒன்று வெளிப்படைத்தன்மை. எதையும் ஒளிச்சு மறைச்சு வைப்பதல்ல, ஒரு சில பேர் சொல்றதை மட்டும் கேட்கறதல்ல, எல்லோருடைய குரலும் கேட்கப்படும். வெளிப்படையாக திட்டமிட்டு வெளிப்படையாகவே மக்களால் செய்யப்பட வேண்டிய, உருவாக்கப்பட வேண்டிய திரு அவையைத்தான் இன்று நாம் முன்வைக்கின்றோம். அதிலே நாம் பல திறமைகளோடும் திறன்களோடும் இருக்கின்றோம், வளர்கின்றோம். அவைகளை நாம் மறைத்து வைக்கக்கூடாது. மாறாக விளக்கேந்தி நடப்பது போன்று பிறருக்கு வெளிச்சம் காட்டுகிற வகையிலே இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகிறோமோ நம்முடைய திறன்களை, அதுக்கு மேலாகவே கடவுள் நமக்கு அளப்பார், கூடுதலாகவும் கொடுப்பார் என்பது நமக்கு தரப்படுகிற ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற செய்தி. அதே வேளையிலே யாரெல்லாம் தன்னுடைய கொடுக்கப்பட்ட திறமைகளை பயன்படுத்தவில்லையோ அவைகள் பறிக்கப்படக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகிறது. நான் வாழுகிற இந்த உலகம் உண்மையோடு சமரசம் செய்து கொள்ள பழகி போனது. என் தந்தை செய்வது தவறுதான், அது எனக்கு தெரியும். ஆனால் என்ன செய்ய? என் சாமியார் செய்வது தப்பு தான், எனக்கு தெரியும். ஆனால் என்ன செய்ய? என் நண்பர் செய்வது தப்பு தான், எனக்கு தெரியுது. ஆனால் என்ன செய்ய? என் மக்கள் செய்வது தவறுதான், என் கணவன் செய்வது தவறுதான், என்னுடைய பிள்ளைங்க செய்வது தவறுதான், என்னுடைய மனைவி செய்வது தவறுதான், என்னுடைய பணியாளர்கள் செய்வது தவறுதான், அரசியல்வாதிகள், சமயவாதிகள், சமூகவாதிகள் செய்வது தவறுதான். ஆனால் என்ன செய்ய? ஒன்றும் செய்ய முடியலே என்று அதிகமான குரல்களை நாம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஒதுக்கிக்கோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு அது நான் பார்க்கிறோம். செய்வது தவறு என்பது தெரிந்தாலும் அதனை எதிர்க்க வேண்டும் என்பதோ, அதனால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதோ லட்சத்தில் ஒருவரின் லட்சியமாகத்தான் இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் அனைவருமே இந்த லட்சத்தில் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவுடைய ஆசை. நமது தனிப்பட்ட வாழ்க்கையில், நமது வாழ்வு அனுபவத்தில் உண்மையோடு தோழமை கொள்வது எவ்வளவு சவாலான வாழ்வு என்பது நாம் அறியாதது அல்ல. ஆனால் அதனை வாழ்வதற்கு நாம் தயார் இல்லை. மார்ட்டின் லூதர் கிங் கத்தோலிக்க திருச்சபையில் நடந்து வந்த ஒரு சில செயல்பாடுகள் உண்மையான விசுவாசத்திற்கு எதிரானது என்று நினைத்தார். அதை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டார். பலமிக்க திருச்சபை எதிர்ப்பது மற்றவர்கள் பார்வையில் முட்டாள்தனமான காரியம். ஆனால் அவர் துணிகிறார். அதனால் வரக்கூடிய எந்த துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிறார். உண்மை என்று தான் உணர்ந்ததை உறுதியாக உரக்க இந்த உலகத்திற்கு சொல்லுகிறார். உள்ளவருக்கு கொடுக்கப்படும் என்கிற வார்த்தைகள் நமது சிந்தனையை தூண்டுவதாக இருக்கட்டும். இதை அறிவு என்கிற கொடையோடு பொருத்தி பார்க்கலாம்.
நாம் எந்த அளவுக்கு கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமது அறிவும் வளரும். நாம் எடுக்கக்கூடிய முயற்சி தான் நம்மை ஒரு பாடத்தில் சிறந்து விளங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும். எந்த அடிப்படை ஞானமும் இல்லாமல் ஒன்றில் நாம் சிறந்த புலமை பெற முடியாது. கடவுளை பற்றிய நமது புரிதலும் இதுதான். எந்த அளவுக்கு கடவுளை பற்றிய அறிவில் நாம் வளர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் கடவுளை பற்றி நாம் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. ஜெபத்தின் பலன் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு நிமிடமும் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற போதுதான் ஜெபத்தின் மேன்மையை நாம் அறிய முடியும், ஜெபத்தின் ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்கிறார் ஆண்டவர் இயேசு. அத்துடன் இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் என்றும் சொல்கிறார். நியூட்டனின் 3ஆம் விதி சொல்கிறது, எந்த ஒரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்று. இயேசுவின் பொன்விதி சொல்கிறது, எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதைவிட கூடுதலாக கொடுக்கப்படும். இதுதான் இறை நீதி, இதுதான் இறைவனின் பேரன்பு. நாம் எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவு நமக்கு தந்து இன்னும் கூடுதலாக தர முன் வருகிறார் ஆண்டவர். எனவே நம் செல்வத்தை, திறமைகளை, ஆற்றல்களை, சக்திகளை, நேரத்தை பிறருக்காக, இறைவனுக்காக செலவழிக்க முன் வருவோம். அப்போது நாம் செலவழித்ததை விட கூடுதலாக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. பேரிரக்கம் பேரன்பு உடையவரான ஆண்டவரே, உமது நீதிக்காக, அன்பிற்காக உம்மை போற்றுகிறோம். நாங்கள் உமக்கும் பிறருக்கும் தருவதை விட கூடுதலாக எங்களை ஆசீர்வதிப்பவரே, உமக்கு நன்றி. இதனால் நாங்கள் இன்னும் அதிக ஆர்வத்தோடு இருப்பதை இல்லாதோடு பகிர்ந்து கொள்ளவும், தேவையான படிகளுக்காக, காரியங்களுக்காக மனமோந்து தாராளமாக கொடுக்கவும் எங்களுக்கு மனதை தாரும் ஆண்டவரே. ஆமென். வேதனை
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே.
அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே. அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே. அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நீங்காத கவலைகள் நிழலாக தொடரவே, நிம்மதியோ புதிதானது. நினைவோடு பயங்களும் நெருப்பாக வருத்தவே, நிகழ்காலம் எதிரானது. நீர் எங்கள் நெஞ்சத்தின் நல் நம்பிக்கை, நீர்தாமே என்றென்றும் எங்கள் துணை. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே. அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. உறவென்று வாழ்பவர், உடன் வாழ வந்தவர், உதறிடவே உயிர் வாடுது. உண்மையா பொய்மையா உளமறியா தவிப்பிலே, உலகமே வியப்பானது. உதவிடும் அருள் எம் வழி, உயிர் தரும் மொழி எம் மொழி. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே. அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே. அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே. அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே. அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும்
கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.